ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். ஐ நோபடி இப்போ தாரிஸ்ல தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க மலையாள ஹெய்ஸ்ட் ஆக்ஷன் த்ரில்லர் படம். இந்த படத்தை நசீம் பசீர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல பிருத்திவிராஜ் ஹீரோ பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா மலையாள சினிமாவில் பிருத்திவிராஜ் அவரோட படங்களும் அவரு சூஸ் பண்ற கதைகளும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒன்றும் டிஃப்ரெண்டாக தான் அவர் சூஸ் பண்ணுவார். அவரோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராகவே இருக்கும். இந்த படம் எனக்கு எந்த லெவல் ஒர்க் அவுட் ஆனிச்சு அப்படிங்கிறத வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஸ்டோரியை நான் ரொம்ப சிம்பிளாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். படத்தோட ஸ்டார்டிங்லேயே பிருத்திவிராஜ் ஒரு பேங்க்குக்கு போகிறாரு. சடனா அந்த பேங்கை கொள்ளையடிக்கிறதுக்கு 3 பேர் கொண்ட கும்பல் பேங்க்குள்ளே வராங்க. அங்கே 17 கோடி வரைக்கும் கொள்ளையடிச்சிட்டு பிருத்திவிராஜை பிணைய கைதியாக பிடிச்சிட்டு அங்கேயே தப்பிக்கிறாங்க. கொஞ்ச தூரம் போய் அவங்க வந்த வண்டியிலேருந்து இன்னொரு வண்டிக்கு மாறுறாங்க. அப்போ பிருத்திவிராஜை அனுப்பிடுறாங்க. அங்கேருந்து தப்பிச்சு போகிறப்ப போன வண்டி ஆக்சிடென்ட் ஆகி அந்த 3 பேரும் இறந்துடுறாங்க. ஆனால் இறந்த இடத்துலேருந்து போலீஸ்காரங்களால் 17 கோடி பணத்தை மீட்க முடியல. அவங்களோட சந்தேக பார்வை பிருத்திவிராஜ் பக்கம் போகுது. இவரும் அந்த கொள்ளையில் ஈடுபட்டிருப்பாரோ, இவர் தான் அந்த 17 கோடி பணத்தை திருட்டி இருப்பாரோ அப்படிங்கிற மாரி சந்தேக பார்வை பிருத்திவிராஜ் மேலே விழுறதுனால அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன, அந்த கொள்ளைக்கு காரணமானவங்க யாரு, ஹீரோவுக்கும் அதுக்கு எதுவும் சம்மந்தம் இருக்கா, ஹீரோ இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வராரு, இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிற படம் தான் ஐ நோபடி. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து இன்ட்ரோல் பிளாக் வரைக்கும் பரபரப்பாக செமையாக கொண்டு போயிருந்தாங்க. இன்ட்ரோல் பிளாக்கை சூப்பராகவே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சீன் செமையாகவே இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 2 ரிவீல் வரும். அந்த 2 ரிவீலுக்கு அப்புறம் இன்ட்ரோல் பிளாக்கை கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. செமையாகவே முடிச்சிருந்தாங்க இன்ட்ரோல் பிளாக்கை. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே எனக்கு சுவாரஸ்யமாக இருக்கிற மாரி இருந்துச்சு. வித்தியாசமாக ட்ரை பண்ண ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மாரி இருந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் இல்லாமல் செகண்ட் ஹாஃபையும் சேர்த்து டெக்னிக்கல் விஷயங்கள் செமையாக இருந்துச்சு. ஒளிப்பதிவு, பேக்ரவுண்ட் மியூசிக், எடிட்டிங், இந்த விஷயங்கள் எல்லாம் நல்லா இருந்துச்சு. என்ன பேக்ரவுண்ட் மியூசிக்கில் எதுக்கு அதிகமான இங்கிலீஷ் சாங்ஸை யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு சின்ன உறுத்தல் மட்டும் எனக்கு இருந்துச்சு. இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ், பிருத்திவிராஜ் நீட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. படம் ஃபுல்லாக ஒரே மாதிரி ரியாக்ஷன் காட்டுற மாதிரி தெரிஞ்சாலும் அதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் காட்டி அவர் நல்லா நடிக்கக்கூடியவர் அப்படிங்கிறத காட்டியிருந்தாரு. ஹீரோயின் பார்வதி, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நீட்டாக இருந்துச்சு. பட் அவங்களோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. இவங்க 2 பேரை தவிர படத்தில் நடித்த மற்ற நடிகர்கள் எல்லாரும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் செமையாகவே இருந்துச்சு. குறிப்பாக லிஃப்ட்டில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும், அது நல்லா இருந்துச்சு. காருக்குள்ள ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும், அது நல்லா இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் படத்தில் சில இடங்களில் சின்ன சின்ன ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு, அதுவும் நல்லாவே இருந்துச்சு. இன்னொரு விஷயம், இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேல சோசியல் மீடியானால ஒரு சாதாரண தனிநபர் எந்த லெவல் பாதிக்கப்படுறாரு அப்படிங்கிறத பயங்கர ஸ்ட்ராங்காக போகிற போக்கில் காட்டியிருந்தாங்க. இந்த படத்தோட பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளேயை எந்த அளவு சுவாரஸ்யமாக டிஃப்ரெண்டாக பரபரப்பாக கொண்டு போயிருந்தாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே அமைஞ்சிருச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் ஆக்ஷன் ட்ராமாவை கொண்டு போயிட்டாங்க. ஏன் இந்த லெவல் கமர்ஷியல் எலமெண்ட்ஸை கொண்டு போனாங்கன்னு தெரியல. ஹீரோயிசம் அதை பேஸ் பண்ண ஃபைட் சீக்வன்ஸ்னு செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே கொண்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே நம்ம கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணுற மோடில் போகுது. செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளேல சில இடங்கள் லாஜிக் இல்லாமையும் போயிடுச்சு. ஸோ செகண்ட் ஹாஃப் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்மாராக இருந்துருச்சு. இதனால படம் லென்த்தாக போகிற மாரி ஃபீலை கொடுத்துச்சு. செகண்ட் ஹாஃபோட லென்த்தை குறைச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாரியும் தோண ஆரம்பிச்சிருச்சு. ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஐ நோபடி டெக்னிக்கலாக செம ஸ்ட்ராங்கான படம். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளேல ஆகா சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஃபீலை வர வச்சுட்டு, செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளேல என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீலை வர வச்சிருச்சு. செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளேயும் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் ஒரு பெஸ்ட் படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். இப்போ இந்த படம் ஒரு ஆவரேஜ் படமாக தான் எனக்கு தெரியுது. இந்த படம் இப்போ தாரிஸ்ல ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. ஐ நோபடி படத்தை பற்றி என்னோட விமர்சனம் இது. அடுத்த வீடியோவில் இன்னொரு படத்தோட ரிவ்யூவோடு சந்திப்போம். பாய்.